புதிய பென்ஷன் தொடர்பாக மத்திய பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய 2 விஷயங்களை குறித்து எல்லா இடங்களிலும் சந்தேகம் இருக்கிறது. அதை குறித்து விளக்குவதற்காக இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். ஒரு விஷயம், இந்த கேரண்டீடு பென்ஷன் வரும் பட்ஜெட்டில் அறிவிக்கப் போகிறார்கள் என்று கூறினீர்களே, இப்பொழுது வரவில்லையே என்று கேள்வி இருக்கிறது. அதில் அந்த சோமநாதன் கமிட்டியினுடைய அறிக்கையை மத்திய அரசு பெற்றிருக்கிறதாகவும் அது சங்கங்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் நிதி அமைச்சர் அறிவித்திருக்கிறார். எல்லாரையும் கலந்து ஆலோசித்து அது அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே நிச்சயம் அது வரப்போகிறது. நாம் ஓபிஎஸ்ஸை கேட்குறோம், அவங்க ஜிபிஎஸ்ஸை கொடுப்பாங்க என்பது இப்பொழுது நான் தெளிவாக இருக்கக்கூடிய விஷயம். எப்பொழுது கொடுப்பார்கள் என்பது தான், அது விரைவில் கொடுப்பார்கள் என்பது தான் உண்மை. 2வது விஷயம், 14% ஊழியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் 14%ஆக அதிகரித்து விட்டதாக செய்தி வருகிறது. கிடையாது. அது என்னன்னு சொன்னால், மத்திய அரசு ஊழியர்களுக்கு 10%, அரசு போடுற 14% தொடரும். தனியார் அல்லது பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய புதிய பென்ஷன் எம்ப்ளாயீஸுக்கு 10% தான் ரெக்கவரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த முதலாளிகள் செலவு கணக்கு, டாக்ஸுக்கு செலவு கணக்கு காட்டும்போது அவங்க எம்ப்ளாயீஸுக்கு 14% செலவு செய்ததாக, எம்ப்ளாயினுடைய சம்பளத்தில் 14% செலவு செய்ததாக கணக்கு காட்டுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அவ்வளோதான். ஆகவே இது 14% அந்த தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூட 14% அவங்க கட்ட வேண்டியில்லை. அந்த முதலாளி 14% கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததாக கணக்கு எழுதி கொள்ளலாம். அதே போல் ஆனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கான்ட்ரிபியூஷனில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.